குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சந்திரராஜன். முதல்ல டிஸ்கிளைமரை பார்த்துட்டு நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். நேற்றுக்கு ஒரு புல்லிஷ் ட்ரெண்டு நம்ம பார்த்தோம். ஸோ டியூஸ்டே வந்து மார்க்கெட் வந்து 23,896 தேதி போயிட்டு ஆல்மோஸ்ட் 24,000 வந்து க்ளோஸ் ரேட் இருந்தது. ஸோ இன்னைக்குனே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து ஐயில் கிட்டத்தட்ட க்ளோஸ் அந்த ஐ கிட்டத்தட்ட கட்டில் இருக்கிறனால இன்னைக்கு மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 24,000 மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம கால் சைட் போகலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,800 சொன்னோம். சப்போஸ் மார்க்கெட் 24,000 உடச்சிச்சுன்னா 23,943 நோ ட்ரேட் ஜோன். இது சைட்வேஸ் மார்க்கெட் 23,943 உடச்சதுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 23,887, செகண்ட் டார்கெட் 23,800 சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு மினி கேப் அப் தான், 46 பாயிண்ட். அது நியூட்ரல் ஓப்பனிங் தான் சொல்லணும். இல்லை 50 பாயிண்ட்ஸ் முன்ன இருந்ததுன்னா அதை நியூட்ரல் தான் சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் பண்ணோன்னே ஓப்பன் இஸ்கோல் டை பார்த்தீங்கன்னா 24,048. ஸோ அங்கேயே மார்க்கெட் வந்து ஓப்பன் இஸ்கோல் டை அப்படின் போது மார்க்கெட் வந்து செல்லஸ் அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் கூட மேக விடாமல் மார்க்கெட்டை டவுன் பண்ணாங்க. எக்ஸாக்டாக நேற்று க்ளோஸ் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 5 மினிட்ஸ் வெயிட் முடிஞ்சு போச்சு. 5 மினிட்ஸ் பேட்டில் செல்லர்ஸ் தான் வின் பண்ணாங்க. சரி, ஓகே, இந்த 24,000 தாண்டி உடச்சி சஸ்டெயின் ஆனாதான் நமக்கு என்ட்ரி, ப்ரிஃபரபிளி ரீடெஸ்ட் கிடைச்சா என்ட்ரி, இல்லை புல் பேக்கில் என்ட்ரி நமக்கு தெளிவாக இருக்கும். என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். அடுத்து 15 மினிட்ஸ் ரேஞ்ச் பார்த்தோம். 15 மினிட்ஸில் ஓகே பையிங் ப்ரெஷர் வந்துடுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணோம். சரி, இனியும் பார்ப்போம், ரீடெஸ்ட்மெண்ட் கிடைக்குதா பார்ப்போம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெண்ட் லைனில் கரெக்டாக திருப்பி சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. ஸோ நீங்கள் வந்து பொறுத்தவரையும் இங்கே மார்க்கெட் ஓப்பனா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா இதான் ரெசிஸ்டன்ஸு, சப்போர்ட் பார்த்தா இது உடஞ்சாதான் நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு யோசிச்சு டவுன் சைட் போகணும். அதனால இந்த பேரிஷ் கேண்டிலை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வெயிட் பண்ணலாம். ஏன்னா இது சப்போர்ட்டில் செல்லர் வந்து பெரிய ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சமாக ரொம்ப ஸ்லோ 9:20 கிட்டத்தட்ட பையனும் ஒரு 10:55 கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு 100 பாயிண்ட் தான் போயிருக்கு. அப்படின்னா மார்க்கெட் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பையர்ஸும் செல்லர்ஸும் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபென்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ மார்க்கெட் நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் உடனே மார்க்கெட் திருப்பி அங்கேயிருந்து ஒரு புல் பேக். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், மார்க்கெட் வந்து லாங் சைடான்றது கன்ஃபார்ம் ஆகிடுது, ஏன்னா ஹையர் ஐ வச்சிருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து லோயர்லேருந்து இதான் ப்ரீவியஸ் லோ, இங்கேருந்து நம்ம ஒரு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி 50 to 61 பாயிண்டில் இறங்கி மார்க்கெட் வந்து ட்ரேட் கொடுத்தது. ஸோ எகெயின் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்தோடனே தைரியமாக எடுப்போம். ஸ்டாப் லாஸ் நமக்கு ஸ்விங் லோ தான். ஃபர்ஸ்ட் லோ இதை வச்சுக்கலாம், இல்லை இது கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எப்போதும் நம்ம வந்து ப்ரீவியஸ் லோ இருக்கும், அதையே வச்சுக்கலாம் போதும். இதில் என்ன ஒரு பியூட்டினா, இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் கேண்டிலுக்கும் ஃபோர்த் கேண்டிலுக்கும் நல்ல கேப் இருக்கு பார்த்தீங்களா. அதை ஃபில்அப் பண்ணுறதுக்கு வரான்னு கூட நம்ம ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ரெட் கேண்டிலுக்கு ஸ்டாப் லாஸ் க்ளோசிங் பேசிஸில். ஸோ டார்கெட் வந்து டே ஹை. ஸோ கரெக்டாக டே ஹை போயிட்டு அடிச்சுட்டு மார்க்கெட் முடிஞ்சிச்சு. இதுதான் நடந்தது மேட்டர். இன்னைக்கு எதுவும் பெருசாக நடக்கல. மொத்தமே பார்த்தா ஒரு 100 பாயிண்ட்ல மார்க்கெட் முடிச்சுட்டாங்க இன்னைக்கு. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, பார்ட்டிசிபென்ட்ஸும் இல்லை, இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஆனால் மொத்தம் மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து நாம் எதிர்பார்த்தபடி லாங் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ லாங் சைடில் பார்த்தீங்கன்னா பாருங்க, அப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இந்த தாண்டி க்ளோஸ் வைக்கணும். இதோட ஐ என்ன, 24,89 ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல இருக்கு. ஆனால் க்ளோசிங் எங்கே வச்சிருக்கு, 24,85, 89 வைக்கல. ஸோ எக்ஸாக்ட்ல இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து டபுள் டாப்பா இல்லை மார்க்கெட் மேலே உடச்சு போகுதா அப்படின்னு பார்க்கணும் நம்ம. ஸோ ப்ரிஃபரபிளி இந்த வீக்கெண்ட் நாளைக்கு கூட இல்லாமல் வியாழன் வெள்ளிக்கிழமை வீக்கெண்ட் க்ளோஸ் மேலே வச்சதுன்னா ஓகே, நமக்கு வந்து மார்க்கெட்டு கொஞ்சம் திரும்பத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா ரொம்ப நெக்கில் இருக்குது, நெக் ஆஃப் த மூமெண்ட்ல இருக்குது. தாண்டி மேலே வச்சாதான் அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் வந்து கீழே போகும். புல் பேக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் அட்லீஸ்ட் ப்ரிஃபரபிளி ஃப்ரைடே க்ளோசிங் இதுக்கு மேலே வச்சு இந்த லெவலுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் மண்டே டியூஸ்டே கீழே வந்துட்டு இப்படி மேலே போச்சுன்னா வெல் அண்ட் குட். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். கரெக்டாக நெக்கில் போய் நிற்கிறது இல்லை டபுள் டாப் அடிச்சு மார்க்கெட் கீழே விழுதா அப்படின்னு நமக்கு தெரியாது. பார்ப்போம். நெக்லைன் இதுதான் நெக்லைன் 23,084, ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் இருக்கு நெக்லைனுக்கு. அப்போதான் நம்ம மார்க்கெட் டபுள் டாப் அடிச்சிருக்கா இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது வரையும் டபுள் டாப்பை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி மேலே க்ளோஸ் வச்சுன்னா டபுள் டாப் இல்லைன்ட்டு முடிவு பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நாளைக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி
லெவல்ஸ்லாம் மாற்றிடுவோம். ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே ப்ரீவியஸ் டே ஐ வந்து ஃபிபனாச்சிக்கு எடுத்துருவோம். அடுத்து ப்ரீவியஸ் டே லோ. ஓகே, ஸோ மற்ற கேண்டீன்லாம் எப்படி, மற்ற இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்போம். இந்தியா விக்ஸ் வந்து 1.3% டவுனு. ஓகே, யூஎஸ் டாலர் 94க்கு அப்புறம் இருக்கு, திருப்பி அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. ஓகே, பேங்க் நிஃப்டி 0.5% இருக்கு. ஓகே, எல்லாமே நீங்கள் பாசிட்டிவாக தான் இருக்கு. ஸோ கோல்டு சில்வர்லாம் பெருசாக பேசுறது. கிஃப்ட் நிஃப்டி வந்து 24,113 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் 76 வந்துருக்கு, வெரி குட். ஆனால் 74லாம் போய் 76 வந்துருக்கு. ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொசிஷன் பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 24,000 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கு. 83 lakhs இருக்காங்க புட் ரைட்டர்ஸ். கால் ரைட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 24,500 65 lakhஸும் அண்ட் 2400. ஸோ 24,500 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கு. ஓகேவா? ஸோ நாளைக்கு என்ன மாதிரி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஓகே 24,000 ஒரு கன்சால்டேட் இது வச்சுருந்தோம். இது இண்டெக்ஸ் ஒரு சைக்காலஜிக்கல் அப்போ வச்சுருந்தோங்க. இது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஓகே, இந்த 24,000 ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட்னு வச்சுருந்தோம். அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ப்ரௌன் லெவல் போடலாம், இல்லை சைக்காலஜிக்கல் லெவல் போடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே இப்போ வந்து நாளைக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிருக்கு, அசால்ட்டா போல. ஸோ பட் எனியோ இந்த கேப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம நாளைக்கு 24,809 தாண்டி, ப்ரீவியஸ் டே ஐ வந்து 24,105 அதை தாண்டி மேலே செஷன் ஆச்சுன்னா நம்ம கால் சைட் போகலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 24,268, செகண்ட் டார்கெட் 24,513. இது வந்து கால் சைட் டார்கெட், லாங் சைட் டார்கெட். சப்போஸ் மார்க்கெட் இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகுதுன்னா வெயிட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நேரம் இன்னைக்கு இந்த 2 பாயிண்ட் ரொம்ப நேரம் எடுத்துச்சு மார்க்கெட் வந்து. இதுல வந்து நமக்கு வந்து ஆப்ஷன் பைக்கு எப்பவுமே மார்க்கெட் ஃபாஸ்டா மூவ் ஆகும். ஒரு 100 பாயிண்ட் 2 மணி நேரம்லாம் மூவ் ஆச்சுன்னா நமக்கு ப்ரீமியம் பெல்ட் ஆயிடும். அதனால இதை பொறுத்தவரை நாளைக்கு நோ ட்ரேட் ஜோன்ல இருக்கலாம். இந்த ட்ரேட் இந்த இதில் வந்து எப்படியும் உங்களுக்கு 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 9:15 9 வரைக்கும் ஒன்று இப்படி போயிடும், இல்லை இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே வரும். ஸோ இதில் வந்து நமக்கு பெருசாக ட்ரேட் இருக்காது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ரேஞ்சு இந்த ரேஞ்சு விட்டுலாம் நம்ம இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா. சப்போஸ் இருந்தே கேப் அப் ஆகி 2411 ஓப்பன் ஆன மாதிரி, இன்னைக்கு ஓப்பன் ஆன மாதிரி மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து ஒரு புட் பேக் வந்து கேப் ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ 24,108 மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா இனி மாதிரி நம்ம ஒரு கால் சைட் போகலாம். அதுவும் கரெக்டாக நீங்கள் எப்படி ரீடெஸ்ட்ல எடுத்தோம் ஒரு புல் பேக்ல எடுத்தோம் அதே மாதிரி நாளைக்கு இருக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் 24,000க்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு, ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் டே எவ்வளோ கட் பண்ணுறோன்னு வெயிட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் டே எவ்வளோ கட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஷார்ட் சைட் போயிட்டு டார்கெட் 23,800 வச்சுக்கலாம். ஓகே, அந்த 23,943 கூட முக்கியமான லெவல். ஏன்னா ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து 23,943லேருந்து 24,89 இந்த ரேஞ்சை பொறுத்த வரையும் ஒரு சைட் பேஸ்லேயே நம்ம சொல்லலாம். பெருசாக மார்க்கெட் எடுக்க முடியாது, நம்ம ஸ்கேல்பிங் பண்ணாதான் இருக்கலாம், ரிசல்ட் எடுக்க முடியாது. கால் சைட் போகிறதா 24,89க்கு மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம கால் சைட் போகலாம். அதே மாதிரி 23,943க்கு கீழே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா கீழே வருதுன்னா மார்க்கெட் நம்ம புட் சைடு போகலாம். ஸோ மொத்தம் 3 தான். இது நோ ட்ரேட் ஜோன், இதுக்கு மேலே லாங் சைடு, இதுக்கு மேலே ஷார்ட் சைடு. ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.